அனைவருக்கும் வணக்கம். 9th ஓல்டு தமிழ் புக் டேர்ம் 3 இயல் 3 செய்யுள். புறநானூறு. தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவ இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புண பலவே. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவ இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓர்க்குமே. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புண பலவே. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். பொருள்: இவ்வுலகம் தெளிந்த கடற் நீரால் சூழப்பட்டது. இவ்வுலகம் முழுவதனையும் பொதுவென்றி தனதாக்கி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் மன்னன். அவனுக்கும் நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்தோடும் விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்த எண்ணுகின்ற கல்வியறிவற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் பொருள் நாழியளவே. உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே. மற்றவை எல்லாமும் இவ்வாறாகவே அமையும். ஆகவே ஒருவன் தனது செல்வத்தினால் பெறும் பயன் அதனை மற்றவருக்கும் கொடுத்தலாகும். அவ்வாறன்றி தாமே நுகர்வோம் என எண்ணினால் பலவற்றை அவன் இழக்க நேரிடும். சொற்பொருள்: நிலற்றிய நிழல் செய்த, நடுநாள் யாமம் நள்ளிரவு, துஞ்சான் துயிலான், மா விலங்கு, கல்லா கல்வியறிவில்லாத, நாழி அளவு பெயர், ஈதல் கொடுத்தல், துய்ப்பேம் நுகர்வோம், துப்புண இழக்க. இலக்கண குறிப்பு: வெண்குடை பண்புத்தொகை. கல்லா ஒருவருக்கும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நாழி ஆகுபெயர். ஈதல் தொழிற்பெயர். துய்ப்பேம் தன்மை பன்மை வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம்: துஞ்சான் துஞ்சு கூட்டல் ஆ பிராக்கெட்ல கூட்டல் ஆண். துஞ்சு பகுதி ஆ எதிர்மறை இடைநிலை ஆ மறைந்து வந்தது. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஈதல் ஈ கூட்டல் தல். ஈ பகுதி தல் தொழிற்பெயர் விகுதி. துய்ப்பேம் துய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஏம். துய் பகுதி இப்பு சந்தி இப் எதிர்கால இடைநிலை ஏம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஆசிரியர் குறிப்பு: மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். இவர் இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். பத்துப்பாட்டுள் திருமுருகாற்றுப் படையையும் நெடுநல் வாடையையும் இயற்றியவர். இப்பாடலில் இவர் உலகியல் உண்மையை கூறியுள்ளார். நூற்குறிப்பு: புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டதனால் புறநானூறு என பெயர் பெற்றது. புறம் என்பது ஒருவரின் வீரம், கொடை, கல்வி முதலிய சிறப்புகளை குறிக்கும். இஃது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூலிலுள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பாடப்பெற்றவை. இப்பாடல்கள் வாயிலாக பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். இந்நூலின் சில பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நன்றி.